ஹலோ மக்களே வணக்கம். நான் உங்க மிஸ்டர் டி. இது நம்ம டிஎன்ஏ ட்ராமா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா டிராகன் படத்தோட ரிவ்யூ தான். முன்னாடியே சொல்லிடுறேன், ஆக்சுவலா இந்த படம் வந்து கண்டிப்பா உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணும். அந்த அளவுக்கு ஒரு நல்ல படம் தான். அதுக்கு முன்னாடி முக்கியமான நபர்களை பாராட்ட விரும்புறேன். யாருன்னா ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட். ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி லவ் டுடே படம் எடுத்து அதுலேயுமே சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க ஒரு புது ஹீரோ வச்சு. அந்த படம் எடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு 5 கோடி ரூபாவில் தான். ஆனால் ப்ராஃபிட் கிட்டத்தட்ட வந்து ஒரு 100 கோடி ரூபா கிட்ட கொடுத்தாங்க. இந்த படம் அதே பிரதீப் ரங்கநாதன் வச்சு 40 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இன்வெஸ்ட் பண்ணி, அதாவது ஒரு புதுமுகம் புதுசாக இப்போதான் ஃபீல்டுக்குள்ள வந்து கொஞ்சம் கொஞ்சமாக க்ரூன் அப் ஆயிட்டு இருக்காரு. அவர் நம்பி 40 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி இந்த படம் எடுத்ததுக்கு கண்டிப்பாக இது வந்து பெரிய லெவலில் நம்ம அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். அண்ட் ரெண்டாவது யாருன்னு பார்த்தீங்கன்னா அஸ்வந்த் மாரிமுத்து. ஓமை கடவுளுக்கு அப்புறம் ஒரு நல்ல கதையை வந்து இவர் கொண்டு வந்திருக்காரு. ட்ரெய்லர் வரும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இது டான் படமா, டான் 2 மாதிரி இருக்கு அப்படின்லாம் சொன்னாங்க. நானுமே அதை தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். படத்தோட ஸ்டார்டிங்கில் அப்படி இருந்தாலும் போக போக அவரோட டச்னு ஒன்று வரும் இல்லையா, அந்த இடத்துல அவர் ஸ்கோர் பண்ணிடுறாரு. ப்ரெடிக்டபிள் ஸ்டோரியாக இருந்தாலும் அந்த ஸ்க்ரீன் பிளேல வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ என்கேஜ்மெண்ட்டாக கொண்டு போறாரு அஸ்வந்த் மாரிமுத்து. அங்கே தான் அவர் ஜெயிக்கிறாரு. அது பார்த்தீங்கன்னா பிரதீப் ரங்கநாதன். கண்டிப்பாக அவருக்கு நமக்கு வந்து பெரிய பாராட்டு கொடுத்தாலும். ஏன்னா அவருக்கு என்ன வருமோ அதை இன்னுமே டெவலப் பண்ணி நல்லா பண்ணியிருக்காரு தான் சொல்லணும். எமோட் ஆகிற சீனாக இருக்கட்டும், ஃபன்னாக இருக்கிற சீன்ஸாக இருக்கட்டும், அந்த கேரக்டர் அப்படியே கொண்டு வர்றாருன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு நல்லா பண்ணியிருக்காரு பிரதீப் ரங்கநாதன். ஆக்சுவலாக இந்த பாடல கதை என்னடா, இது என்னதான்டா கதை அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிள் தான். ஒரு பையன் அவன் வந்து ஸ்கூல் படிக்கும்போது அவனுக்கு ஒரு க்ரஷ் இருக்காங்க. அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணணுன்றதுக்காகவே நல்லா படித்து 96% மார்க் வாங்கி கோல்டு மெடலே வாங்குறான் 12th ஸ்டாண்டர்ட்ல. அப்படி வாங்கின ஒரு பையன் ப்ரப்போஸ் பண்ண போகும்போது அந்த பொண்ணு இல்லை, எனக்கு வந்து உன்னை நல்ல ஃப்ரெண்டாக தான் பிடிக்கும், பட் அந்த பொண்ணுங்களுக்குலாம் பேட் பாய்ஸ் தானே பிடிக்கும், அவங்க கூட இருந்தால் தான் கெத்து அப்படின்ற மாதிரி பேசிடுவாங்க. அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணுறாருன்னா காலேஜ் டைமில் நாமளுக்கு கெத்தாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கெத்தாக மாறுறாரு, சண்டை போடுறாரு, லவ் பண்ணுறாரு, ஆட்டிடியூடாக இருக்காரு, 48 அரியர் வைக்கிறாரு. அந்த கடைசியில் அந்த 48 அரியர்ஸ் இந்த ஐடி கார்டு தூக்கி போட்டு போகிற சீன்லாம் பயங்கரமாக இருக்கும். அந்த அளவுக்கு இப்படி ப்ரொஜெக்ட் பண்ணி அவர் அந்த காலேஜ் விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் அவர் வாழ்க்கையில் என்னென்னலாம் நடக்குது, அவருக்கு பிடிச்ச மாதிரி அந்த வாழ்க்கை மாறிச்சா, அவருக்கு பிடிச்ச அவர் பொண்ணை கல்யாணம் பண்ணாரா, அண்ட் அவர் பண்ற ஒரு சில தப்புகளால அவருக்கு லைஃப் என்ன மாதிரியான இம்பாக்ட்ஸை கொடுக்குது அப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி கதை. ஆக்சுவலா இந்த படத்துல நடிச்ச பிரதீப் ரங்கநாதன் படம் அவரை சுத்தி போறதுன்றதுனால நல்ல நடிப்பை வெளிப்படுத்திருக்காரு. அண்ட் இந்த படத்துல முக்கியமான கேரக்டர் மிஸ்கின். ஒரு கிரே ஷேட் கேரக்டர் தான், பட் இருந்தாலுமே வந்து ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு அவரோட கேரக்டர். சரியான விஷயத்த சரியா சொல்லக்கூடிய ஒரு ஆள் தான். ஏன்டா இந்த ஆள் வரான் அப்படின்ற மாதிரி நமக்கு இருக்கும், ஆனா இந்த ஆள் வந்தது கரெக்ட் தானே அப்படின்னு இருக்கும். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் அவரு. ஒரு நல்ல நடிப்பையும் கொடுத்துருக்காரு, செம்மையாகவும் இருந்துச்சு. அண்ட் ஜிவிஎம், விஜய் சித்து, ஹர்ஷத் கான், ஜார்ஜ் மரியம், அண்ட் இந்த படத்துல பிரதீப்க்கு அம்மாவை நடிச்ச கேரக்டர், இவங்க எல்லாருமே ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காங்கன்னு சொல்லணும். அண்ட் ஹீரோயின்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அனுபமா பரமேஸ்வரன், கயாடு லோஹர் 2 பேருமே நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. இன்ஃபேக்ட் அனுபமா வந்து பார்த்தீங்கன்னா நல்ல இம்ப்ரெசிவாகவே நடிச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல கேரக்டர் அவங்களுக்கு. ராஜ் மரியம் பற்றி சொல்லி ஆகணும். ஏன்னா கிளைமேக்ஸில் கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸ்க்கு அவ்வளோ சூப்பரான நடிப்பு. அவரும் பிரதீப்பும் பண்ணுறது அந்த கடைசி ஒரு 5 நிமிஷம் ஒரு கண்டிப்பாக எல்லாருமே கண் கலங்கிடுவீங்க. இந்த மாதிரி ஒரு அப்பா நமக்கு இல்லையடா அப்படின்னு சொல்லி ஒரு பையனும் ஏங்குற மாதிரியான ஒரு அப்பாவாக தான் நடிச்சிருக்காரு ஜார்ஜ் மரியம். படத்தோட ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா திரைக்கதை. ஏன்னா இந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் ஒரு 30 மினிட்ஸ் to 40 மினிட்ஸ் ஒரு மாதிரி ஸ்லோவாக போரிங்காக அண்ட் கொஞ்சம் கிரிஞ்சியாக இருக்க மாதிரி தான் இருக்கு. ஏன்னா அதை டான் படம் மாதிரியே இருக்கிற அப்படி தான் தோணும். ஆனால் அந்த ப்ரீ இன்டர்வலுக்கு முன்னாடி அதில் ஸ்டார்ட் ஆகி கிளைமேக்ஸ் வரைக்கும் பாட்டம் அவ்வளோ எங்கேஜிங்காக இருக்கும். அந்த இடத்துல தான் அஸ்வந்த் மாரிமுத்து ஸ்கோர் பண்ணியிருக்காருன்னே சொன்னேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லியோன் ஜேம்ஸ். மியூசிக் பொறுத்த வரைக்கும் அவர் 100% கொடுத்துருக்காருன்னு தான் சொல்லணும். பிஜிஎம்மாக இருக்கட்டும் அண்ட் படத்தில் வரக்கூடிய சாங்ஸாக இருக்கும், குறிப்பாக வழித்துணைய சாங்லாம் வந்து அவ்வளோ நல்லா இருந்துச்சு. எஸ்டிஆர் பாடின அந்த ஏண்டி சாங்கு இதெல்லாம் வந்து ரொம்பவே நல்ல ஒரு மாதிரி ஆப்டாக இருந்தது. அந்த ஸ்க்ரீன் பிளேக்கு பெட்டராக இருந்துச்சு. யூஸ்வல் ஒரு என்டர்டெயின்டு ஒரு கமர்ஷியல் மூவி தான், பட் இதில் அவங்க கொடுத்துருக்குற மெசேஜும் நல்லா இருந்தது. அண்ட் வீக்கெண்டில் போயிட்டு பார்த்து என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல மூவி டிராகன். ஆக்சுவலாக இந்த படத்தை பற்றி சின்னதாக ஒரு விஷயம் சொல்கிறேன். இந்த படத்துலேயே அந்த டைலாக்ஸ் வரும், என்னன்னா ஒரு தப்பு பண்ணுறதுனால உன் லைஃப் மாறும்னா அந்த தப்பை பண்ணுறதுல தப்பே இல்லை அப்படின்ற இடத்துல ஆரம்பிச்சு, அதே கேரக்டர் ஒரு இடத்துல ஒரு தப்பை பண்ணி உன் வாழ்க்கை மாறி, ஆனால் அது எப்போ மாட்டுவோன்னு தெரியாமல் நிம்மதி இல்லாமல் போகிறதுக்கு அந்த தப்பை கடந்து போகிறதே மேல் அப்படின்னு ஒரே கேரக்டர் 2 இடத்துல சொல்லும்போது அந்த ஜேர்னி இருக்கு இல்லையா, அதுதான் இந்த படத்துல மெயின் கருன்னே சொல்லணும். அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஸ்க்ரீன் பிளே, நல்ல கதை, ப்ரெடிக்டபிளான ஸ்டோரியாவே இருந்தாலும் என்டர்டெயின்மெண்ட்க்கு சூப்பரான படம் இந்த டிராகன். கண்டிப்பா எல்லாரும் இந்த வீக்கெண்ட் அந்த படத்தை வாட்ச் பண்ணுங்க. அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இதே மாதிரி சினிமா கண்டென்ட்ஸ்க்கு நம்மளோட டிஎன்ஏ ட்ராமா டவுனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிட்டு பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from it's Mr. D.